வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான நம்மளோட மேக்ஸ் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான இந்த மேக்ஸ் கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம், யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 டேஸாகவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த வீடியோஸுமே போடலை. ஸோ இன்னைக்கு நைட்ல இருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸோட வீடியோஸ் அப்லோட் ஆயிரும். நாளைக்கு மார்னிங்ல இருந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஜிகே, ரீசனிங் எல்லாத்தோட வீடியோஸுமே அப்லோட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 4 வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாரம் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாததுனால 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நம்மளோட இந்த எஸ்எஸ்சி ஜிடி இந்த மேக்ஸ் கோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எங்ககிட்ட வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து மேக்ஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். வேற ரீசனிங், இங்கிலீஷ் வந்து எங்களால் முடியும் போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சரில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கம்ப்ளீட் கோர்ஸஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டம் தான் வந்து இந்த மேக்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த மேக்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் இதோட வேலிடிட்டி. ஸோ இப்போ நம்ம இதுக்கு அதாவது நம்ம ப்ரைஸிங் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா 299 ரூபீஸும் வச்சுருக்கோம். 299 ரூபீஸ் தான் இதோட ப்ரைஸிங் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ 3 இயர்ஸ்க்கான வேலிடிட்டி. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேக்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஜிடி எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜிகேஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு 6 மந்த்துக்குள்ளாடி கம்ப்ளீட் கோர்ஸுமே நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா இதுலேயே நமக்கு வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ரிலேட்டடாக இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸாகவே உங்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் இப்போ 299 வந்து பே பண்ணி வாங்குறது. ஸோ அந்த டைம் இதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது 1499. நம்ம வந்து எவ்ரி மந்த்துமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா கண்டென்ட் ஆட் பண்ண நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். சரியா? அதனால நீங்கள் இப்போ வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் எப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு மாசா லேர்னிங் ஆப்னு ஒன்று இருக்கும். மாசா லேர்னிங் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாசா லேர்னிங் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் கெவின் மீடியான்னு இருக்கும். 2 ஆப் இருக்கும்பா. ஸோ அதில் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் கெவின் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 299 பே பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இது நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் கூடும். ஸோ நம்ம கண்டென்ட் ஆட் பண்ண நம்ம ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு போக போகிறோம். சரியா? இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 டாபிக்ஸை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஒரு 13 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், அப்லோட் ஆயிரும். சரியா? இப்போ இதில் நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 டைப் ஆஃப் கிளாஸ் கொண்டு போகிறோம். ஒன்று வந்து பேசிக்ஸ் வந்து அதில் இருக்கிற மாடல் கொஸ்டின்ஸ், மாடல் 1, 2, 3 அப்படின்னு நம்ம வந்து அதோட கொஸ்டின்ஸ் போவோம். இன்னொன்று பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா 2024 பிஒய்க்யூ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதே இந்த 2024 பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 2023 கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது. சரியா? ஸோ கட் ஆஃப் கூடதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பிஒய்க்யூ சீரீஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொண்டு போக போறோம். ஸோ 2024 அதுக்கப்புறம் 2023 இது ரெண்டோட பிஒய்க்யூவும் சேர்த்து எல்லா மாடல்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், எல்லா மாடல்ல இருந்துமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வச்சு மேக்ஸிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ், அது 50னா 50, 100னா 100 அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ். சரியா? கிட்டத்தட்ட 50 to மினிமம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லைன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு மேக்ஸ் வரல நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த 50 கொஸ்டின் அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனா கூட போதும். ஸோ இப்படி கேட்டா இப்படி செய்யணும், இப்படி கேட்டா இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க தரவா மனப்பாடம் பண்ணிட்டு போனா கூட உங்களோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அட்லீஸ்ட் உங்களால 20க்கு ஒரு 15 கொஸ்டின்ஸாவது உங்களால என்ன பண்ண முடியும், நிச்சயமா போட முடியும். இது வந்து ஒரு ப்ரூவன் மெத்தட். எங்களோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க மெத்தட், ட்ரை பண்ணிட்டு இருக்க மெத்தட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை, ஸோ இந்த பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட இந்த ப்ரீமியம் மேக்ஸ் கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். சரியா?
ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வேற சோர்சஸ் வந்து தேடி உங்கள் டைம் வந்து என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் பேசிக்ஸ் மாடல்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தா கூட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், பிடிஎஃபாகவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம், வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஸோ இங்க கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், இந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ 3 days ஒன்ஸ் நம்ம என்ன பண்றோம், வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ 18/11/2024 அடுத்து 21/11/2024. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளாடி இந்த 30/12/2024 நம்மளோட இந்த மேக்ஸ் வந்து என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். சரியா? ஸோ நீங்க ஜனவரில இருந்து நீங்க என்ன பண்ணலாம், மாடல் டெஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் டிப்ஸ், ஸோ எந்த மாதிரி வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் டிப்ஸு. ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி தேவைன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இந்த 299 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான். ஸோ தேவையுள்ளவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமா நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்க வீடியோஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாஃப் அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. மேக்ஸுக்கு ரீசனிங் ஒரு டீச்சர், இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர், அப்புறம் ஜிகேக்கு ஒரு டீச்சர்ஸ், அப்புறம் டைப்பிங்க்கு ஒரு டீச்சர். ஸோ இவங்க எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமா நீங்கள் இன்டெரக்டாக எங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஸோ தேவை இருக்கிறவங்க நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 18ஆம் தேதியிலேருந்து அதோட வீடியோ கண்டென்ட்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.